பக்திமயம் நேர்களுக்கு உங்களின் மருத்துவ சிறுவர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாருங்க, செப்டம்பர் மாத பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு விசேஷமான நாட்களை நம்ம பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி வருது. கிருஷ்ண பரமாத்மாவே பாருங்க நிறைய அநீதியை அழிச்சு நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் எடுத்தனாலதான் கோகுலாஷ்டமி. அதுக்கப்புறம் பாருங்க, கணங்களுக்கு அதிபதியான கணபதி அவருக்கு உண்டான நாள் தான் பாருங்க. அவர் நம்ம எல்லாருமே விசேஷமாக அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி வருது. அதுக்கடுத்து மிக முக்கியமான நாட்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு திதி தரப்புன்னு என்னை பத்தி தெரியவே செய்யாது, நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லாம் பணம் எல்லாமே நிம்மதி எல்லாமே இருக்கு, தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனா பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் முடிக்க தடையாகிட்டே இருக்கு. பிள்ளைங்க படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புரியாத ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு முன்னோரு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் தான் பாருங்க, செப்டம்பர் மாசத்துல 27ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்ப நாட்களாக இருக்குது. அப்ப நம்ம வரக்கூடிய செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி பௌர்ணமி வருது. அதுக்கு அடுத்த மறுநாள்ல இருந்தே பாருங்க மகாலயபட்சம் தொடங்கிரும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம முக்கியமா மகாலயபட்சம் மொத்தம் 15 நாட்கள் நடக்கும். அப்ப நாள் ஆரம்பிச்சாலே நம்ம கோவிலுக்கு போற மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி செஞ்சு அன்றைய நாள்ல இருந்து நம்ம எல்லாருமே பாருங்க அசைவத்தை முதல்ல தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுல பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விரதத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு கரெக்டா மகாலயபட்சம் முடிகிற நாள்ல திதி தர்ப்பணம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம், அடுத்து வரக்கூடிய மகாலயபட்ச நாள் வரக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சீங்களோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இந்த மகாலயபட்சம் ஆரம்ப நாட்கள்ல இருக்கு. அந்த நாள் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி தான். அதுக்கடுத்து பாருங்க, இந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துல சூரியன் செப்டம்பர் 17 வரைக்கும் சிம்மத்துல தன்னுடைய ஆட்சி வீட்டுல சொந்த பலத்தோட இருக்காரு. செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பாருங்க ஆல்ரெடி செப்டம்பர் மாசம் முழுவதுமே கடகத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி ராகு பகவானும் செப்டம்பர் மாசம் முழுவதுமே கும்ப வீட்டுல இருக்காரு. சனி பகவான் செப்டம்பர் மாசம் முழுவதுமே மீனத்துல வக்ரகதியில இருக்காங்க. செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மேசராசி நேர்களே, இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேசராசிக்காரர்கிட்ட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா சமைக்கணும், நல்லா சமைச்சு ருசியா சாப்பிடணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க தான். ஆனா இப்ப இந்த கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை பளு அதிகமா இருக்கும். மனசுலயும் பலவிதமான டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா சமையல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. சாப்பிட நீங்க எப்போ உட்காடுறீங்களோ அப்பதான் ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதே நேரத்துல பாருங்க, சரி சாப்பிட்டாச்சு நம்ம நிம்மதியா தூங்குவோம் நினைச்சீங்கன்னா அந்த தூக்கமும் ரொம்ப குறைவாக இருக்கும். எல்லாமே நமக்கு தடையாகிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு. ஆனா இந்த செப்டம்பர் மாசம் பாருங்க ஆரம்பத்திலேயே உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி நல்ல ஒரு ஆட்சி பலத்தோட இருக்கிறார். 5ஆம் இடத்துல கேதுவும் சேர்ந்து சூரியன் கேதோட காம்பினேஷன்ல இருக்குது. அப்ப சூரியன் கேது 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப மனசுக்குள்ள நிறைய ஒரு தவிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தேவையில்லாத டென்ஷன், ஏதாவது விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் எல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்பு எப்ப இருக்குன்னா செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி. ஏன்னா உங்க ராசிக்கு 2-7 சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல தன்னுடைய நீச பலத்துல இருக்காரு. அப்ப சுக்கிரன் நீச பலத்துல இருக்கிறப்ப தன்னுடைய குடும்பத்தை பற்றிய பயங்கள் முதல்ல இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத டென்ஷன், நீங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு சொல்ல கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம இருப்பீங்க. அது எல்லாமே பாருங்க செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றாரு. அப்ப 7ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்க ராசியை பாக்குறதுனால அப்பதான் அப்பா ரிலாக்ஸா உட்காரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல 2ஆம் அதிபதியும் வலுவா இருக்காரு உங்களுக்கு செப்டம்பர் 2க்கு அப்புறம். இது வரைக்கும் எனக்கு வேலையில பலவிதமான எனக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்ப எனக்கு இந்த பிரச்சனை சரியா நல்லா நான் வேலை பார்க்க எல்லாமே செய்யறேன். ஆனா என்னுடைய திறமைகள் எல்லாமே பாருங்க மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் அந்த என்னுடைய வேலையோட தாக்கம் என்னுடைய ஓனருக்கு தெரிய மாட்டேங்குது, என்னுடைய மேலதிகாரிக்கு தெரிய மாட்டேங்குது. நான் செய்யற வேலைக்கு அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடறாங்க. அப்ப எப்ப எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பார்வை உங்க ராசி மேல பட்டோடனே தான் நீங்க அது வரைக்கும் எந்த இடத்துல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையுடைய தாக்கம், நீங்க செய்யக்கூடிய வேலையோட திறமை உங்களுக்கு மேலதிகாரிக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான பண உயர்வு, பதவி உயர்வு, எனக்கு சம்பள உயர்வு எல்லாமே நீங்க கேட்டுட்டு ஓஞ்சி இருப்பீங்களா, அது எல்லாமே
செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பாருங்க, குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்காரு. செப்டம்பர் மாதம் முழுவதுமே பாருங்க அவருடைய சஞ்சாரம் எல்லாமே வந்து கடகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். அவர் தான் வந்து உங்கள் ராசிக்கும் பாருங்க பாக்கியாதிபதியும் கூட. அப்போ இது வரைக்கும் உங்களுடைய தாய் மூலமாக நிறைய வந்து சொத்துக்கள் எங்கேயாவது இருந்திருக்கும். நீங்கள் பேருக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எங்கள் அம்மாவுக்கு அங்கே சொத்து இருக்குது, எங்கள் அப்பா எல்லாமே எங்கள் அம்மா வழி சொத்துக்கள் தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேராமல் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ண முடியாமல் இருப்பீங்க. அப்போ அந்த காலகட்டம் எல்லாம் மாறி உங்களுடைய தாயில் இருக்கிற சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய அன்னையோடைய அதிகமான அன்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் கூட பாராமுகமாக இருந்தவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உங்கள் மேலே அன்பாகவும் பண்பாகவும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதே நேரத்தில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து புதன் வந்து கடகத்தில் இருக்காரு. அப்போ 4ஆம் இடத்துல வந்து புதனும் குருவும் சேர்ந்து இருக்கனால நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எனக்கு இது வரைக்கும் என்னுடைய பேரில் எனக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது, எனக்கு ரொம்ப நாளாக வாங்கன்னு ஆசையாக இருக்குது, நான் எப்போ என் பேரில் இடம் வாங்குவேன், ஒரு சொத்து ஒரு அசையா சொத்துங்கிறது எனக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துலேயே வந்து உங்கள் பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ சூரியன் 6ஆம் இடத்துக்கு போனோடனே தான் உங்களுடைய குழந்தைகள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு மனசுக்கு ஒரு புரியாத ஒரு கவலைகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ, உங்களுடைய பிள்ளைங்க வந்து இப்போ தான் என்னுடைய பிள்ளைங்க வந்து எல்கேஜிலேருந்து இப்போ யூகேஜி 5 வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிள்ளையோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய வந்து தடைகள் முதல்ல ஏற்படும். தடைகளை வந்து எப்படி நிவர்த்தி ஆக்குறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்கள் ரொம்ப வந்து ஒரு குழப்பமாக இருப்பீங்க. எல்லாமே பாருங்கள் அந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து லாஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வு தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு வேலைக்கு போய் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு வருமானம் கொண்டு வரக்கூடிய அந்த பாக்கியமும் நிறைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் நான் வந்து நிறைய வந்து கடன் வாங்கிட்டேன், என்னால் வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எப்போ நான் அந்த கடனெல்லாம் அடைக்க முடியும், நிறைய மேசராசிக்காரங்க நிறைய புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே வந்து தெரியும். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே வாங்கி கடன் வாங்கி சரியான ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க வச்சுல, கடன் நெருக்கடியில் அந்த தாக்கம் வந்து குறைய போகுது. ஏதோ ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சொத்து கடன் ஏதாவது இன்னொரு இடத்துல நீ ஏதாவது கடன் வாங்கி செஞ்சு நெருக்கடியாக இருக்கக்கூடிய கடனை நீங்கள் வந்து முதல்ல வந்து குறைக்கிறதுக்குண்டான முடிவை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. சனி பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ எனக்கு நிறைய வருமானம்லாம் வருது, வருமானத்துக்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் பாருங்கள், என்னால் வந்து பணம் வந்து சேமிக்க முடியல, இந்த சேமிக்கிறேன்னு நினச்சாலே பாருங்கள் ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வந்துடுது. ஒரு பக்கம் பணம் வந்தால் ஒரு பக்கம் விரைய செலவு ரெடியாக இருக்குது நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வழி வந்து தெரியும். ஏதாவது விஷயத்தில் நீங்கள் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் இப்போ தான் வருது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கணும். இன்வெஸ்ட் பண்ண நினச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப எங்கே நம்ம வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணுறோம், அது சரியானதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் வந்து யோசனை பண்ணி பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய பண இழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்படும். ஏன் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்கனவே பாருங்கள் 7.5 ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ இந்த ஆரம்பம் அப்படின்னாலே பாருங்கள் ஒன்று வந்து பண இழப்பாகத்தான் இருக்கும். இப்போ பண விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவுகளுக்கோ யாருக்குமே நீங்கள் வந்து கையெழுத்து நீங்கள் வந்து இதுக்காக செக்யூரிட்டி கையெழுத்து நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதம் மட்டும் இல்லை, எந்த மாதமே பாருங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு யாருக்காவது நம்பி நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா அதோடைய தாக்கம் இப்பொழுது ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். அதோடைய பாதிப்பு நீங்கள் தான் கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கையெழுத்து போகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ராகு பகவான் இருக்கனால அவங்களுடைய மூத்த சகோதரர் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாக தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது உதவிகள் உங்கள்கிட்ட கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பாருங்கள் 2ஆம் தேதிக்கு மேலேயே வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த உங்களுக்கு கூட தொந்தரவுகள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நிப்பாட்டிடுவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் பாருங்கள் மனசில் வந்து ஒரு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பாக மேச ராசியான உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அது இந்த முருகப்பெருமான் வந்து குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், பாலமுருகன், தண்டாயுதபாணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் போய் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வந்து செவ்வாய் ஓரை
இந்த நேரங்களில் வந்து அவருக்கு போய் பாலாபிஷேகம் செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் நீங்கள் வந்து படித்து நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை விட வந்து பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்ம இது வரைக்கும் இந்த பதிவுகளில் பார்த்தது எல்லாமே பாருங்க பொதுவானது தான். பொதுவான வந்து கோச்சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20% நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னும் உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அப்படிதான் நம்ம வந்து அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு கணிதம் போட்டு செஞ்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாஸ்துல ஏதாவது சந்தேகமா, இல்லை வாஸ்து பற்றி உங்களுக்கு ஆலோசனை தேவை இருக்குதா, எல்லாமே உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நான் வாஸ்து முறையில் வந்து பிளான் அமைத்தும் தருவேன். எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது, அது எல்லாமே பாருங்கள் மலர் மருத்துவம் மூலமாக சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் பாருங்க, என்னுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி என்னால் சரி செய்ய முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பயமும் எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது. அது எப்படி செய்யுது? அது எல்லாத்துக்குமே பாருங்க ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. நீங்களே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வந்து அனுப்பிச்சுட்டீங்கன்னா, அது வந்து அந்த ஃபோன் நம்பர் சரியானதா, உங்கள் ராசிக்கு சரியானதா, உங்களுடைய பிறந்த தேதி நேரப்படி சரியானதா, உங்களுடைய பெயர் சரியானதா, உங்களுடைய வண்டி நம்பர் சரியானதா அப்படிங்கிற முறையிலேயே உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் வழங்க முடியும். மேலும் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தேவை இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு வந்து கால் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு தெளிவான உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றக்கூடிய அமைப்புமே இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.